தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். சம்பந்தர் அடிச்சுவட்டில் அப்படின்னு ஒரு தொடர் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் சம்பந்தர் தமிழகம் முழுக்க அவர் போய் தரிசித்து பாடிய தலங்களை பற்றி அந்த வரிசையிலேயே பார்த்துக்கிட்டு வரோம். திருவானைக்கா, அதுவும் ஒரு மாடக்கோயில் அமைப்பு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய சுவாமி சன்னதி கர்ப்பகிரகம் எல்லாமே நகரத்தார்கள் திருப்பணியாத்தான் இருக்கு. முழுக்க அது திருச்சிராப்பள்ளி பகுதியில் மலைக்கோட்டையும் ஸ்ரீரங்கம் தீவும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு யுத்தத்தின் போது ஆளுக்கு ஒரு இடமா பிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து அவர்கள் சர்வநாசமாக ஆக்கி கொடுத்தது. கோயில் பெரும்பகுதி அதெல்லாம் இடிச்சு நாசமாக போயிருந்ததை இந்த நூற்றாண்டில் எடுத்து பெரிய திருப்பணியாக நகரத்தார்கள் செய்த பணி அது. அதனால கர்ப்பகிரகம் உட்பட சுவாமி சன்னதி கர்ப்பகிரகமே நகரத்தார்கள் திருப்பணி தான். இந்த நூற்றாண்டில் புதுப்பிக்கப்பட்ட சன்னதி தான். கோயிலே கிட்டத்தட்ட பெரும்பாலும் சுவாமி சன்னதி பகுதிகள் பெரும்பான்மை நகரத்தார்கள் திருப்பணியாத்தான் இன்னைக்கு நமக்கு குறிப்பாக பார்க்க முடிகிறது. இதுல அகிலாண்டேஸ்வரி அந்த கோயிலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு அந்த குளம் இருக்கும். இந்த குளத்துக்கிட்ட அதுக்கு பின்னாடி இருக்கிற முருகன் தான் அருணகிரிநாதர் பெருமான். அந்த முருகரையும் பாடுறார் அவர். சில கோயில்களில் ரொம்ப குறிப்பாகவே எல்லாம் சொல்லி பாடுவார். அந்த சுந்தரபாண்டியன் கோபுரம்னே அதுக்கு பேரு. சுவாமிகள் அந்த கோபுரம் மதில குறிப்பிட்டு அந்த குளக்கரையில இருக்கக்கூடிய பெருமான் சேர்த்து சொல்லி குறிப்பிட்டார். போனாக்க தனியா போய் அந்த முருகன் அவர் குளத்தங்கரையில் அவர் இருப்பாரு. கோயிலுடைய கிழக்கு பகுதி அது மேற்கு பார்த்த கோயில். சுவாமி சன்னதிக்கு பின்னாடி பிரகாரத்தில் அது வரும். அப்படி அந்த முருகப்பெருமானை குறிப்பிட்டே அருணகிரிநாதர் தனியே ஒரு திருப்புகழ் பாடுகிறார். ரொம்ப விசேஷமான ஒரு திருப்புகழ். திருப்புகழ் அன்பர் திரு வலையப்பேட்டை கிருஷ்ணய்யா அவர்கிட்ட பேசும்போது திருவானைக்கா திருப்புகழ்ல வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு சிறப்பு செய்தி ஒன்றை குறிப்பிட்டார். வராக அவதாரத்தை அதனுடைய கர்வபங்கம் பண்ண வேண்டிய போது, அதனுடைய ஆணவத்தை அழிக்கணும்னு ஒரு காலம் வந்த போது, இந்த திருமால் அவதாரங்கள் எல்லாமே அதை எடுக்கும்போது ஒரு சிரத்தையில எடுத்துருவார். முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண உடனே ஒரு உயிர் வர்க்கத்துக்கு இருக்க மாதிரி குணம் எல்லாரும் வணங்கினாங்கன்னா உடனே ஒரு பெருமை வந்துடும். அந்த ஆணவத்தினாலே கோபத்தோட எல்லாரையும் முட்டி தள்ளி அந்த எந்த கொம்பினாலே அந்த பூமி பாரத்தை சுமந்தாரோ அதை கொண்டே எல்லாரையும் முற்றேன்னு புறப்பட்ட போது சிவபெருமானதை சம்ஹாரம் பண்ணினதாக புராணம் சொல்லப்படுகிறது. குமார பராக்கிரமம்னு சொல்லி முருகப்பெருமானுடைய சிறப்புகளை சொல்லும் போது முருகப்பெருமானை அனுப்பி அந்த வராகத்தை சம்ஹாரம் பண்ணினார்னு சொல்லி ஒரு புராணம். அதை குறிப்பா இந்த திருவானைக்கா திருப்புகழ்ல அந்த வரியை சேர்த்தே சொல்றார். இந்த வராகம் ரொம்ப கோபப்பட்டு வந்த போது அதை முறித்து பராக்கிரமத்தை காட்டினான்னு சொல்லி சொல்றார். இது அடைய நேற்று தெரிந்து கொண்ட விஷயம். திருவானைக்கா திருப்புகழ் சொன்னதுனால நினைவுக்கு வந்தது. திரு வலையப்பேட்டை கிருஷ்ணய்யா அவர்கள் அதை குறிப்பிட்டு சொன்னார். அப்படி சிறப்பான திருப்புகழ்லாம் பாடப்பெற்ற திருத்தலம். அந்த தலத்துல இந்த கூடர் சதுக்கம் பாடுறார். எதுக்கு சொல்றேன்னா, அந்த துவஜஸ்தம்ப மண்டபம் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா துவஜஸ்தம்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய பகுதி ஒரு 4 பெரிய தூண்கள் இருக்கும். ஒன்னொன்னும் 2 அடி 3 அடி அகலத்துல இருக்கும். அந்த 4 தூண்கள்லையும் இந்த 4 திருத்தலத்து பெருமான்களையும் எழுந்தருள செய்திருப்பார்கள். அங்க போனோம்னா தரிசனம் பண்ணலாம். அப்படி நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்ததே நல்ல பெரிய பெரிய அளவுலயே வச்சிருப்பாங்க. ஒரு 2 அடி உயரத்திற்கே இந்த 4 திருத்தலத்தை எம்பெருமான்களையும் வச்சிருப்பாங்க. துவஜஸ்தம்பத்தை நமஸ்காரம் பண்ணி எழுந்தோம்னா உள்பக்கத்துல துவஜஸ்தம்பத்தை பார்த்த மாதிரி ஒவ்வொரு தூணில இருந்தும் இந்த 4 திருமேனிகளையும் ஒவ்வொரு தூண்ல எழுந்தருள பண்ணியிருப்பாங்க. அதுல திருக்கைலாயத்திற்கு ரிஷபாரூடரா வச்சிருப்பாங்க. சுவாமி மவனும் ரிஷபவாகனத்துல காட்சி தரா மாதிரி ஒரு சிற்பம். திருவாரூர் திருத்தலத்திற்கு தியாகராஜர் சிறப்புங்கிறதுனால ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தத்தை அந்த இடத்துல காட்டி கொடுத்துருப்பாங்க. திருமகேந்திரப்பள்ளியில சந்திரசேகரர் ரொம்ப விசேஷம். அங்க உற்சவராக இருக்கக்கூடியது. அதனாலே நின்ற கோலத்துல சந்திரசேகரர் அம்பாளோட கிட்டத்தட்ட கடற்கரை கிட்ட போயிடும். ஆமா, அங்க வந்துடும். இந்த சுனாமி வந்தப்ப மகேந்திரப்பள்ளிக்கு மட்டும் கடல் நீர் உள்ள வரல அப்படின்னு பல தலங்களுக்கு திருத்தலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாவற்றிலுமே அரணமைத்தார் போல நின்றதுங்கிறது ஒரு பெரிய அற்புதம். திருச்செந்தூர் தலத்துல பின்வாங்குச்சு, கடல் நீர் முழுக்க பின்வாங்கிச்சு. ஒரு 20-25 நிமிஷம்னு சொல்லப்படுகிறது. அதெல்லாமே தான் நம்ம தெய்வ செயலாத்தான் பார்க்கிறோம். அப்படி இங்க அந்த மகேந்திரப்பள்ளியில சந்திரசேகரராகவும் அம்பிகை ஓட நிற்கக்கூடிய கோலமும் திருவானைக்காவுக்கு அந்த தலபுராணத்தையே காட்டியிருப்பாங்க. அதுல யானையும் சிலந்தியும் வழிபடுவது, அகிலாண்டேஸ்வரியாக அம்பிகை நின்று வழிபடுவது, அந்த ஜம்பு முனிவர் அமர்ந்திருப்பார், அவர் தலையிலிருந்து அந்த விருட்சம் வந்திருப்பதையும் கீழ் அந்த சின்ன அளவில் சிவலிங்க திருமேனியும் சேர்த்துன்னு ஒரு தொகுப்பு சிற்பமாக இப்படி இந்த 4 தலங்களினுடைய திருமேனிகளையும் காட்டியிருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த கூடர் சதுக்கம்ங்கிற பதிகம் தான்.
இப்படி திருவானைக்கா தலத்தில் இவ்வளவு பதிகங்கள் இத்தனை சிறப்போடு சுவாமிகள் பாடி கொடுத்து மேலே திருச்சிராப்பள்ளியில் விட்டு வெளியில் போகக்கூடிய வழி கிட்டத்தட்ட சொல்லணும்னா அது இன்னைக்கு திருச்சிராப்பள்ளியிலேருந்து தஞ்சாவூர் போகக்கூடிய அந்த அடுத்து திருவெரும்பூரா அந்த அந்த பகுதிகள் எல்லாம் வர அங்கே அந்த அந்த திசை நோக்கி சுவாமிகள் பயணப்படுறார். திருச்சிராப்பள்ளியினுடைய வெளிப்பகுதி நீங்கள் சொன்ன மாதிரி திருவெரும்பூர், திருப்பாற்றுரை, திரு நெடுங்களம், நெடுங்களத்துல தான் அந்த ரொம்ப விசேஷமான மறையுடையாய் தோளுடையாய் இடர்களையும் பதிகம் பாடுறார். வேலை பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியாக நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இந்த பதிகத்தை தான். என்ன பதிகம் கேட்டாங்கன்னா, வேலையில் ஏதாவது சிரமமாக இருக்குது, புதிய வேலைக்கு போகணும், இல்லை ஏதாவது பிரச்சனைகள்னு வரும்போது இந்த பதிகத்தை ரொம்ப விசேஷமாக எடுத்துக்கிறோம். நெடுங்களத்தில் பாடி கொடுத்த மறையுடையாய்னு தொடங்கக்கூடிய பதிகம், அது இடர்களையும் பதிகம்னே சொல்லி இடர்களையாய்னு சுவாமிகள் பிரார்த்தித்திருப்பார். அதனால் வேண்டுபவர்களுக்கு சம்பந்த சுவாமியுடைய வாக்கு அது எம்பெருமான் செய்து கொடுப்பார்னு நம்புகிறோம். நிறைய பேருக்கு அது சரியும் ஆகியிருக்கு, அந்தந்த அளவில் சரி செய்து கொடுத்திருக்கிறார். அப்படி திரு நெடுங்களம், அந்த வழியே மேலை திருக்காட்டுப்பள்ளி, அது வழியாக அப்படியே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு திருவையாறு பக்கம் மறுபடியும் வந்துடும், இந்த பக்கம் வந்துடும், திருவையாறினுடைய தென்கரை வந்துடும். அந்த பகுதியில் உங்களுக்கு திருப்பூந்துருத்தி, புஷ்பவனேஸ்வரர்னு அழைக்கப்படும் திருத்தலம், திரு ஆலந்துறை, அங்கேதான் திருப்பூந்துருத்தி கொஞ்சம் முன்னாடி ஆலந்துறைங்கிற கோயில், திருப்பூந்துருத்தி. அதை தரிசனம் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு திருக்கண்டியூர், பிரம்மசிரகண்டீஸ்வரர்னு சுவாமி இருக்கக்கூடிய வீரட்டான தலம், பிரம்மனுடைய தலையை கிள்ளியது அந்த திருத்தலம். இதெல்லாமும் முற்கால சோழருடைய திருப்பணி. ரொம்ப பிரசித்தமாக பல்லவர் காலத்திய கல்வெட்டை மறுபதிப்பு செய்தெல்லாம் எழுந்துருள பண்ணப்பட்டிருக்கக்கூடிய கோயில். அந்த திருத்தலம் அந்த பகுதிகளுக்கெல்லாம் வரார். அடுத்தது திருவேதிக்குடி, திருச்சோற்றுத்துறை, சோற்றுத்துறையில் சுவாமி சோற்றுத்துறையப்பராகவே இருக்கக்கூடிய தலம் அந்த திருத்தலம். சோறுங்கிற சொல்லே மோட்சத்தை குறிப்பது, அதனால நான் இந்த சோறுன்னு நினைச்சேன். சோறுன்னா மோட்சத்தை குறிப்பது. சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொன்னா திரும்பிய பக்கமெல்லாம் கோயில்கள் இருக்கிறதுனால நீங்க வந்துட்டா மட்டும் போறோம், மோட்சமே கிடைச்சிரும். ஒரு விமான தரிசனம், ஒரு கோபுர தரிசனம் நடந்துகிட்டே இருக்கும். எந்த வீட்டு மாடியில் ஏறின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு திசையில ஒரு கோபுர தரிசனம் கிடைச்சிருங்கிறதுனால சோழ நாடு சோறுடைத்த வந்து நாங்க எதுல வச்சுக்கிட்டோம்னாக்கா யானை கட்டி போரடித்தான் அப்படிங்கிறதுனால விவசாயம், காவேரி இருக்கு, செழிப்பா இருக்கக்கூடிய சாப்பாடு நிறைய இருக்குன்னு நினைச்சிட்டு எந்த ஊர்ல சோறு கிடைக்கல நமக்கு தமிழகத்துல. அதனால சிறப்பு வந்து இந்த மோட்சத்திற்கான ஒரு சிறப்புன்னு தான் எடுத்துக்கணும். அப்படி அன்னம்ங்கிறதுமே மோட்சத்தை குறிக்கிறதுனால உயிருக்கான அன்னம், அதனால மோட்சத்தலம் அது. அந்த திருத்தலத்தை பெருமான் வேண்டினாலே மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படி திருச்சோற்றுத்துறை, அப்படி இதெல்லாமே அந்த சப்தஸ்தானத்தினுடைய ஒரு கோயில்கள், தென்கரை கோயில்கள். அதை தரிசனம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கும்பகோணம் போற வழி, காவேரி கரையோரமாகவே அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த திசையில் இருக்கக்கூடிய பல கோயில்களை அடுத்தடுத்து தரிசனம் செய்து கொண்டு போறார். தென்குடி திட்டை நடுப்புற திட்டை, தென்குடி திட்டை இந்த வரிசையில தான் வரக்கூடியது. வசிஷ்டேஸ்வரர்னு சுவாமி இருக்கார். வசிஷ்டர் வழிபட்ட சிறப்போடு கூடிய நின்ற குருன்னு சொல்றாங்க. குருவுமே வழிபட்டதாக புராணம் வருகிறது. அதான் அந்த கிரகங்களோடு தொடர்படுத்துற எல்லா கோயில்லையும் அந்தந்த கிரகங்கள் வந்து சிவபூஜை செய்திருக்கின்றன. அப்போ நியாயத்துக்கு சுவாமியை தான் தரிசனம் பண்ணணும். இதுதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அங்க போய் அந்த கிரகங்கள் கிட்ட நீங்க எவ்வளவு பிரார்த்தனை பண்ணாலும் பக்கத்துல இருக்கிறவர் தான் கை காட்டி விடுவாங்க. நாம வந்து அதை பார்க்காம நம்ம பாட்டுன்னு கிளம்பி வந்துடுறோம். அந்தந்த கிரகங்கள் சுவாமி எங்க வழிபட்டதோ அங்க போய் சுவாமியை தான் நாம வழிபடணும்.
அப்படி தென்குடி திட்டையில அதை குரு கிரகத்திற்கான பரிகார ஸ்தலம்னு சொல்லும்போது சுவாமி தான் அங்க பிரார்த்திக்கப்பட வேண்டியவர். குருவுக்கே அவர் தான் வழிகாட்டினார்னும் போது அவரை தான் நம்ம அங்கே தரிசனம் பண்ணணும். அப்படி தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் இந்த கோவில்லாம் அந்த வழியில தான் தரிசனம் பண்றார். அதுக்கப்புறம் சக்கராப்பள்ளி, திருச்சக்கராப்பள்ளி, திருப்புள்ளமங்கை, திருப்புள்ளமங்கை பயங்கர ஃபேமஸ். ஆமா, அது உங்களுக்கு Architecture. முற்கால சோழர் திருப்பணி. அது சோழர் திருப்பணியில பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், திருபுவனம் இதெல்லாம் நாம ரொம்ப கொண்டாடுவோம். ஆனா உள்ளபடியே ராஜராஜனுக்கு முன்னோடியாக அவருக்கே ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலாம் பராந்தகன், முதலாம் ஆதித்த சோழன் இவர்களுடைய கற்றளிகள் உடைய அழகியல் தன்மைக்கு ஈடே கிடையாது. அது வந்து பல்லவர்களோட ரொம்ப பழகினவர்களுக்கு, பல்லவர் கட்டிடக்கலையோட அந்த பழகினவர்கள், change over. அந்த டிரான்சிஷன் அது ஆ. அது அவங்க கிட்ட இருந்த ஒரு நேர்த்தி, ஒரு துல்லியத்தன்மை, அந்த அந்த கோடுகளும் அந்த வளைவுகள்லையும் இருந்த ஒரு ஒரு அதீதமான தெய்வீகத்தன்மை எல்லாம் அப்படியே தொடர்ந்து இங்கே தான் வருது. அதுக்கப்புறம் ஒருவேளை நிறைய கட்ட ஆரம்பிச்சதுனாலும் என்னவோ இது இல்ல, கொஞ்சம் குறைய காலம் செல்ல ஆரம்பிச்சிருது, செல்ல அந்த வித்வத் வந்து கம்மியா குறையாயிட்டு தான் வருது. அதனால இந்த கோயில்கள் வந்து இது ஒரு தனி அழகு. திருப்புள்ளமங்கை. திருப்புள்ளமங்கை அந்த மாதிரி அதுலேயும் அந்த பிரதட்சணம் பண்ணி வரும்போது அந்த குறுஞ்சிற்பங்கள்னு ஒரு தொகுப்பு, அது பேனல்ஸ், அதுவும் இந்த சின்ன மினியேச்சர் பேனல்ஸ், அது எல்லாமே ஒரு அரடிக்கு அரடி தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தேர்ந்து ஒரு முழு காட்சியை காமிச்சிருப்பாங்க, ஒரு ஒரு பிரசித்தமான சிவபுராண காட்சியை காமிப்பாங்க, சுவாமி கஜசம்ஹார மூர்த்தியாக நிற்கிறது, இது மாதிரியான இந்த குறுஞ்சிற்பங்கள் தொகுதி எல்லாம் புள்ளமங்கையில் தரிசனம் பண்ண முடிகிறது. அந்த திருத்தலம் அதெல்லாம் அங்கே தான் நமக்கு வருது. அந்த வரிசையில் ஆவூர், அவளிவள் நல்லூர், அவளிவள் நல்லூர், ஆமா அவளிவள் நல்லூர் அந்த தலத்துக்கு வரார். அந்த வரிசையில நேரா நமக்கு வந்து கடைசியா திருவலஞ்சுழி வரைக்கும் வரார். ஸ்வேத விநாயகர். ஸ்வேத விநாயகர், கபர்தீஸ்வரர் சுவாமி. கபர்தீஸ்வரர் சொல்லும். சுவாமி நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னாக்க, இப்ப இந்த காலத்துல அந்த கோயிலை வந்துட்டு எப்படி எல்லாரும் பார்க்கறாங்க. ஆக்சுவலா சிவன் கோயில் தான், பட் இருந்தாலும் நம்ம ஒண்ணு கிரகத்தோட அட்டாச் பண்றோம், அப்படி இல்லைனாக்க இந்த மாதிரி ஸ்வேத விநாயகர், விசேஷமூர்த்தியா இருக்கிறதுனால கடல் நுரை பிள்ளையார் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி அதிசயம் அப்படின்னு சொல்லி கபர்தீஸ்வரர் தான் சொல்லணும். சுவாமி அங்க கபர்தீஸ்வரர் அவர் தான் பிரதானமா இருக்கார். அந்த ஸ்வேத விநாயகர் கடல் நுரை சேர்த்து செய்ததுன்னு புராணம் சொல்லப்படுகிறது. அப்படி அந்த மூர்த்தம் பிரதானமாக அந்த கோயிலில் விசேஷமூர்த்தியாக அவரை வச்சிருக்காங்க. அவர் எழுந்துள்ளிருக்கக்கூடிய சந்நிதியும் அற்புதமான சோழர் காலத்திய வேலைப்பாடு. அந்த கருங்கல் சாளரங்கள் போலே எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை ஒரு கிளாஸாக எழுதித்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணுவாங்களாம். அது கோயில் கட்டுமானத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்தபதியை நியமிக்கும் போது கான்ட்ராக்டை கையெழுத்திடணும் இல்லையா, ஒரு ஒப்பந்தம் இடணுமே, அதில் வந்து கிளாஸஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் சொல்கிற விதமெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்றோம், ஆனால் கீழ்கண்ட இது மாதிரியான வேலைகளை மறுபடியும் எங்களால் செய்ய முடியாதுன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. இது வந்து இப்போ ஒரு 200 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட இருந்ததா சொல்றாங்க. அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா திருவலஞ்சுழியினுடைய அந்த சாளரங்கள், கருங்கல் சாளரங்கள் கரெக்டா அந்த விநாயகர் சன்னதிக்கு எழுத்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் மாதிரியான அமைப்பு, அது இன்னைக்கு சொல்லணும்னா அந்த பிரெஞ்சு பே விண்டோஸ் மாதிரி இருக்கும். ஆனா அற்புதமான வேலைப்பாடு. ஒரு கதவு உயரத்துக்கு இருக்கக்கூடியது அது. அந்த அந்த சாளரம் மாதிரி பண்ண முடியாது. திருவேழிமிடலையில் இருக்கக்கூடிய அந்த வவ்வால் நெத்தி மண்டபம் அது மாதிரி கட்ட முடியாது. ஆவுடையார் கோயில் கொடுங்கை, இதெல்லாம் கிளாஸ்ல எழுதிடுவாங்க. இதெல்லாம் மறுபடியும் கட்ட முடியாது, இது மாதிரி பண்ணுங்கன்னு எங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியே தான் கிடாரங்கொண்டான் மதில் அதெல்லாம் அந்த வரிசையில் வரும். அதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணப்பட்ட வேலைகள். அது வந்து ஏதோ ஒன்று தான் இருக்க முடியாது, மாஸ்டர் பீஸு, அதை எங்களால் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்க அதில் ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்து தான் கையெழுத்து போடுவாங்களாம். அப்படி அறியப்படுவது. அதுக்கு மேலே பக்கத்தில் பழையாறை, சோழருடைய பழைய தலைநகரம்லாம் இருக்கிறதுனால மாமன்னர் ராஜராஜர் இறந்தபோது அவருடைய வருஷாப்திகம் இதெல்லாம் பண்ணின கோயிலாக திருவலஞ்சுழி இல்லை கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்குது. அதிலும் உள்ள நுழைந்த உடனே இடதுகை பக்கம் ஒரு பைரவர் சன்னதி இருக்கும். அந்த பைரவர் சன்னதியில் தான் இந்த முக்கியமான கல்வெட்டுகள்லாம் கிடைச்சிருக்கு. அதில் ராஜேந்திரர் வைதீக முறைப்படி தன் தந்தையாருக்கு செய்ய வேண்டிய கடன்கள்லாம் ஆற்றினார். ஹிரண்ய கர்ப்பம் புகுந்ததெல்லாம் அதில் வருது. ஒரு தங்கத் துகளை மலையாக குவிச்சு அதன் உள்ள புகுந்து வெளியே வந்து தானம் செய்தது, கோகர்ப்பம் புகுந்து வெளியே வந்தது, இது மாதிரி வைதிக கிரியைகளில் ரொம்ப உயர்ந்த பட்சமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நீத்தார் கடன் எல்லாமே அந்த திருத்தலத்திலே அவர் செய்கிறார். திருவலஞ்சுழியில கல்வெட்டு கிடைக்குது. அப்போ சேஃப் டு அசியூம் அங்கே தான் அதெல்லாமும் செய்திருக்கணும், அந்த ஊரில் செய்திருக்கலாம்னு சொல்ல முடியும். பிரம்மாண்டமான திருக்கோயில்.
கபர்தீஸ்வரராக ஜடாமுடிநாதராக சுவாமி காட்சி தரக்கூடிய திருத்தலம். காவேரி வலம் சுழித்து வளைந்து ஓடக்கூடிய திருத்தலம், அதனாலே வலஞ்சுழின்னு பேரு. அந்த வலம் சுழித்து ஓடக்கூடிய அந்த அடித்து செல்லக்கூடிய வேகத்துல தான் அந்த பகுதிகளில் மணலை ரொம்ப நுண்மணலாக்குறாளாம். ரொம்ப பொடிப்படியா இருக்கும். 1000 ஆண்டுகளாக நுண்மணல் ஆக்கினது. அந்த நுண்மணலை கொண்டு தான் பக்கத்துல இருக்கக்கூடிய சுவாமிமலையில மெழுகுல முதல்ல சிற்பங்கள் செய்து அதன் மேல மண்ணு பூசி கட்டுறாங்க இல்லையா? ஐம்பொன் திருமேனிகளுக்கு முதல்ல அந்த திருமேனியை மெழுகுல செய்யணும், அதை மேல மண்ணை வச்சு பூசி கட்டணும். அதுக்கப்புறமா அந்த மண் நல்லா கட்டி போனதுக்கு அப்புறமா அதை நெருப்பில் இடும்போது உள்ள இருக்கிற அந்த மெழுகு உருகி வெளியே வந்த பிறகு அந்த அச்சு மட்டும் உள்ள இருக்கும். அதுல உருக்கிய உலோகத்தை விடுவாங்க. அப்போ அந்த உலோகத்தினுடைய சூடு அது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுல ரொம்ப துல்லியமான நல்ல மணல் இந்த பகுதியில் கிடைக்கிறதுனால தான் சுவாமிமலையில இந்த சிற்ப திருமேனிகள் செய்வது பிரசித்தமாக இருக்கு. அவ்வளவு நுண்ணியதா இருந்தாதான் புருவம், கண்ணு, ஒவ்வொரு சின்ன சின்ன கோடையும் அது வாங்கிக்கும். அது வாங்கிக்கணும்னா அது அவ்வளவு நுண்ணியதாக இருக்கணும். அப்படி எடுத்து பிசைஞ்சு பார்த்தா இந்த மாவு மாதிரி அது இருக்கும். அது அதனால சுவாமிமலையில இந்த பணிகள் இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்து வருதுன்னு சொல்றாங்க. எல்லா இடத்தையும் இதை பண்ணிட முடியாது. இந்த மாதிரி இவ்வளவு நுண்ணிய மணல் நமக்கு கிடைக்கணும். உடம்பு இந்த திருமேனியில காட்டக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள், மேடு பள்ளங்களை கூட அது உள்வாங்கிக்கணும். அந்த மணல்னா வலம் சுழித்து ஓடக்கூடிய பகுதி, அதனால ஏற்படக்கூடிய அந்த மணல் அவ்வளவு சிறப்பாக கிடைக்குது. அப்படி ஒரு வளம் நிறைந்த திருவலஞ்சுழி திருத்தலம். அந்த வரிசையில் அடுத்து தொடர்ந்து போய் கும்பகோணத்தினுடைய ஒரு தெற்கு பகுதி போல இருக்கக்கூடிய பழையாறை, பட்டீச்சரம், சத்திமுற்றம் இதெல்லாம் மேலே தரிசனம் செய்ய போறார்.